நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பூண்டு பாலக்கீரை சேர்த்து சூப்பரான ஒரு சப்பாத்தி செய்யலாம் வாங்க. கொஞ்சமாக பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளோ கீரை இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. கீரை நிறைய சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொதிக்க வச்சு 2 நிமிஷம் மட்டும் பாலக்கீரையை சேர்த்து நம்ம வெளியில் எடுத்துடணும். இந்த தண்ணியையும் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் கீரை ஆறினோடனேயே அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடணும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்குங்க. நான் 4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 15 சின்ன சைஸ் சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பாலக்கீரை பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமாக மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை இதில் சேர்த்துக்கலாம். பாலக்கீரை பாயில் பண்ண அந்த தண்ணி கொஞ்சம் வார்மாகவே இருக்கும். அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வார்மான தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் கீரை சேர்றது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது ஒரு கை அளவுக்கு நான் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். ரொம்ப குட்டியாக நறுக்கி இது போல் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் பூண்டு சேர்றது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், சூப்பராக மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு கையில் ஒட்டாதது போல் பிசைஞ்சு நம்ம வைக்கணும். நான் ஆயில் எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், இது போல் கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான சப்பாத்தி மாவு பதம். பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே இது போல் ஹோல் இருக்கிறது போல் இருக்கும். நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி வேக வச்சிட வேண்டியதான். இது வேகும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். அந்த பூண்டு வாசம் அவ்வளோ நல்லா வரும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை அப்படியே கூட சாப்பிட கொடுக்கலாம். சைடிஷ்ஷெல்லாம் எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்க மேக்ஸிமம் இந்த கீரை குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்போது நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்ல சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இப்போ சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பரான பூண்டு பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசமாக இருக்கும். இதுக்கு பாலக்கீரை சாம்பார் தான் இன்றைக்கி சைடிஷ். குழந்தைங்க இதை அப்படியே சாப்பிடுவாங்க. நீங்கள் என்ன சைடிஷ் வேணாலும் உங்களுக்கு நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த சப்பாத்தி ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.